மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் கிராமத்தில் 15 வீடுகளில் NIA அதிகாரிகள் திடீர் சோதனை. கேரளா, ஆந்திரா, சென்னையிலிருந்து வந்த அதிகாரிகள் தனித்தனியாக பிரிந்து ரெய்டு. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் NIA அதிகாரிகள் சோதனை. புரசைவாக்கத்தை சேர்ந்த அல்பாசித் என்பவரை கைது செய்து விசாரணை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. கைது நடவடிக்கைக்கு அஞ்சி தப்ப முயன்றதாக கூறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 மீனவர்கள் படுகாயம். சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். கருங்குழி பூஞ்சேரி இடையே 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு. மருதமலை அடிவாரத்தில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்க நடவடிக்கை. 180 அடி உயரத்தில் முருகன் சிலை இருக்கும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தகவல். பள்ளி கல்வித்துறையில் 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம். பள்ளி கல்வித்துறை செயலாளர் அரசாணை வெளியீடு. பிப்ரவரி 14ஆம் தேதி பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு. சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இருவரும் விரைவில் நேரில் சந்திக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் மத்திய அரசு தகவல். டெல்லி உராரி பகுதியில் 4 மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்து பயங்கர விபத்து. 12 பேர் மீட்பு, 2 பேர் உயிரிழந்ததாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 14 கோடியே 12 லட்சம் பக்தர்கள் புனித நீராடினர். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஊர் திரும்ப காத்திருப்பு. பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட அஜித் குமாருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு 3வது T20 போட்டி. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி. பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு முதலமைச்சரை எப்போது பார்க்க போகிறேன் என ஆளுநர் RN ரவி ஆதங்கம். பட்டியலின ஊராட்சி தலைவர்களுக்கு நாற்காலி கூட கொடுப்பதில்லை எனவும் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த காவேரிப்பாக்கம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ. சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்க உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் சீன பயணத்தை அடுத்து இந்தியா சீனா இடையே முடிவு. நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம். பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார்
உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரைகள் அனைத்தும் நிராகரிப்பு. வேங்கை வயல் வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவை ரத்து செய்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தாக்கல். வேங்கை வயல் கிராமத்திற்குள் யாருமே செல்லக்கூடாது என்ற கெடுபிடி ஜனநாயக உரிமையை பறிக்கும் செயல் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். காவல்துறை பதிவு செய்துள்ள குற்றப்பத்திரிகை குறித்து தமிழக அரசு மீளாய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 தாசில்தார்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு. சென்னை பள்ளிகளில் காலை உணவு தயாரிக்கும் பணி தனியாரிடம் ஒப்படைப்பு என தகவல். அரசாணைப்படியே டெண்டர் விடப்பட்டதாக சென்னை மாநகராட்சி விளக்கம். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வாங்கியதால் வாணியம்பாடியில் நகைக்கடை உரிமையாளர் கைது செய்தது கர்நாடக காவல்துறை. வாணியம்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நகைக்கடை உரிமையாளர்கள் போராட்டம். அமெரிக்காவின் ChatGPT-ஐ ஓரம் கட்டிய சீனாவின் DeepSeek AI. டெக் உலகில் அடுத்த அதிரடி. ட்ரம்பின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட குடிபெயர்ந்தோர் தன்னை மன்னித்து விடுமாறு அமெரிக்க நடிகை செலினா கோமேஸ் கண்ணீர். தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கதறி அழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். சென்னையில் 3 பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் கைது. போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். பள்ளி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் கூர்நோக்கு இல்லத்தில் அடைப்பு. 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 65 வயது முதியவருக்கு 103 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அரசிற்கு திருவாரூர் மகிழா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சித் துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை 12 வாரங்களுக்குள் அகற்ற உத்தரவு. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி ஆணை. சென்னையில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டிற்கு எதிரான ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி விபத்து. சாலையில் இறந்து கிடந்த குதிரை மீது கார் மோதியதால் அடுத்தடுத்து விபத்து. 5 பேர் காயம். சென்னை செங்கல்பட்டு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு. சென்னைக்கு வந்து செல்லும் ரயில்கள், புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கம். டெல்லிக்கு வரும் யமுனை நதியில் அமோனியா நச்சை ஹரியானா பாஜக அரசு கலந்து விடுவதாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஆம் ஆத்மி கட்சி கடிதம். தண்ணீரில் 6 மடங்கு அமோனியா அதிகரித்து உள்ளதாக டெல்லி முதல்வர் அதிஷி குற்றச்சாட்டு. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஏராளமான துறவிகளுடன் நீராடி தரிசனம்.
கும்பமேளாவில் போட்டி போட்டுக்கொண்டு புனித நீராடுவதால் வறுமை ஒழிக்கப்படுமா என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. தனது கருத்து யாரையேனும் புண்படித்து இருந்தால் மன்னிப்பு கேட்பதாகவும் மேடையிலேயே அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் தீவிர பிரச்சாரம். சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாகவும் அந்த வரிசையில் தானும் ஏமாந்ததாகவும் விமர்சனம். இதுல ஏமாந்த பயில தான் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஐ அம் ஆல்சோ. இப்ப அடிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு பொறி கலங்கி அடிச்ச அடியில போட்டோ தூக்கிட்டு ஏன் போட அப்படி கதை முடிஞ்சு போச்சு. தமிழீழ போர் உச்சத்தில் இருந்தபோது போராட்ட களத்திற்கு செல்லாமல் மாயாண்டி குடும்பத்தார் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றவர் சீமான். திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி கடும் விமர்சனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவறையில் உள்ள மூலவர் சிலையை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பதிவிட்ட விவகாரம். ஜெயிலர் பட நடிகர் செல்வா மீது கோயில் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார். பதவியை ராஜினாமா செய்தார் ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ஸ்ரீதர் வேம்பு. நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி பதவியை ஏற்று ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து விபத்து. சட்டவிரோதமாக குடிபெயர முயன்ற 20க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் நடித்து வரும் படத்தின் புதிய அப்டேட் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. போர் காரணமாக முகாம்களில் தங்கியிருந்த 3 லட்சம் பேர் வடக்கு காசாவிற்கு திரும்பி உள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேல் அரசு அனுமதி அளித்ததை அடுத்து கூட்டம் கூட்டமாக தாயகம் நோக்கி படையெடுக்கும் ட்ரோன் காட்சி. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் ஐசிசி சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் ஜஸ்பிரித் பும்ரா. தொடர் சாதனை பயணத்தில் மற்றுமொரு மகுடம்.